ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம 1.5 கப் கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சாஃப்டாக லேயராக பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே போல் பரோட்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனி மைதாவில் மட்டும் இல்லை, கோதுமை மாவுலேயும் ரொம்பவே சாஃப்டாக லேயரான ஹெல்த்தியான பரோட்டாவை ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு பரோட்டாவை முறுக்கு புழியிற அச்சு வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கோதுமை பரோட்டாவில் எத்தனை லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு புழியிற அச்சு வச்சு ரொம்பவே நீட் அண்ட் சிம்பிளாக கோதுமை மாவு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா பட்டுஸ் ஃபுட் ஜோன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு பிசையறதுக்கு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். பரோட்டாவோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாம் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். 1.5 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சூடாக இருக்கும், கை வச்சு கலந்து விட வேணாம். 1 கப் தண்ணியும் மொத்தமாக சேர்க்காம பார்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த கப்பில் கோதுமை வளர்க்குறீங்களோ அதே கப்லேயே தண்ணியை அளந்து சுட வச்சுக்கோங்க. 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. மீதி இருக்க 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு ஏற்ற போல் தண்ணி 1 கப்புக்கு கூடவோ குறையவோ ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் எடுத்த 1 கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இல்லை, அதனால் நான் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இடியாப்ப மாவை எந்தளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து பிசையோமோ அதே போல் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாவு கூட எண்ணெயோ நெய்யோ இந்த ஸ்டேஜில் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு மேலே ஸ்பூன் வச்சு மாவை மிக்ஸ் பண்ண முடியாது. கையாலேயே கொஞ்சம் பொறுமையாக மாவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும்லாம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலே மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடும். மாவு ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. முறுக்கச்சில சேர்த்து பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒழுங்காக வராது. நான் எடுத்த 1.5 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி தான் கரெக்டாக இருந்தது. மிதமான சூட்லேயோ இல்லை சில்லுன்னு இருக்க தண்ணியோ சேர்த்துடாதீங்க. நல்லா சூடாக இருக்க தண்ணியை சேருங்க. அப்போ தான் மாவு இலக்கமாக இந்தளவுக்கு வரும். 1 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு இது போல் கையால் எடுத்து பாருங்கள். கையால் எடுத்து பார்த்தா இது போல் ஒட்டிட்டு வர போல் இருக்கணும். இதை கையால் அழுத்தி காட்டுறேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் முறுக்கச்சில சேர்த்து புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இது போல் முறுக்கச்சி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த முறுக்கச்சி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு இடியாப்ப அச்சுக்கும் அடுத்த சைஸில் ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். முறுக்கச்சி குழாயிலையும் இது போல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் ஈஸியாக புழியறதுக்கு வரும். நம்ம பிசைஞ்ச மாவில் இருந்து பாதி மாவை ஓவல் ஷேப்க்கு உருட்டி முறுக்கச்சியில் வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம செட் பண்ண மாவை புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம புழியிற மாவு மொத்தமாக ஒரே இடத்துல செட் ஆகிடக்கூடாது. பன் ஷேப்புக்கு ரவுண்டாக சுற்றிக்கலாம். நம்ம 2 லேயருக்கு சுற்றினா மட்டும் போதும். உருட்டும் போது மாவு மொத்தமாகவே இருக்கும். வேக வைக்கும் போதும் அந்தளவுக்கு கரெக்டாக உள்ளெல்லாம் வெந்து வராது. 2 லேயர் அளவு மட்டும் சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இது போல் ஒட்டி விட்டுடுங்க. அப்போ தான் பிச்சிட்டு வராமல் இருக்கும். இதே போல் பிளேட்டில் கொஞ்சமாக கேப் விட்டு மீதி இருக்க மாவை எல்லாத்தையும் இது போல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா எண்ணெயிலே ஊறி வரணும். அதுக்காக பிளேட்டில் கொஞ்சமாக கேப் விட்ட போலே உருட்டுங்க. ஒரு பிளேட்டுக்கு 4 இல்லை 5 மட்டும் உருட்டிக்கோங்க. நான் எடுத்த இந்த சின்ன சைஸ் பிளேட்டுக்கு 4 ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. இதே போல்
இன்னொரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதே போல் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்களும் இது போல் 2 பிளேட்டில் கூட உருட்டி வச்சுக்கலாம். இல்லை பெரிய சைஸ் பிளேட்டாக 1 எடுத்து கூட இது போல் புழிஞ்சு விட்டுக்குங்க. பிளேட்டில் இருக்க எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக இது போல் புழிஞ்சு வச்சதில் அப்ளை பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா ஊறி வந்தால் தான் சாஃப்டாக லேயரான பரோட்டா நமக்கு கிடைக்கும். இது போல் எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாம் நம்ம புழிஞ்சு வச்ச மாவில் அப்ளை பண்ணி விடுங்க. நான் புழிஞ்சு வச்ச எல்லா மாவுலேயும் இது போல் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 20 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம இந்த மாவு ஊற விட்டுடலாம். நான் டைம் இருந்ததுனால 1 மணி நேரம் மாவு ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெயில் நல்லா மாவு ஊறி வந்திருக்கு. கோதுமை மாவுன்றதுனால பூரிக்கட்டை வச்சு இதை உருட்ட வேண்டாம். மாவு மொத்தமும் சப்பாத்தி போல் ஒட்டிக்கும். நம்ம முறுக்கு வச்சு புழிஞ்சதும் வேஸ்ட் ஆகிடும், 1 மணி நேரம் ஊற வச்சதும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம மாவு பிசைஞ்ச அதே பாத்திரத்திலேயே நம்ம ஊற வச்ச மாவை உள்ளே சேர்த்திடலாம். நம்ம அடை தட்டுவோம் இல்லையா, அதே போல் கை வச்சு பொறுமையாக மாவை தட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்டிட்டா மாவு மொத்தமாக செட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக கை வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நடுவில் இருந்து ஒரே ஆங்கிளில் மாவை தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நமக்கு லேயர் கரெக்டாக வரும். ரொம்ப மொத்தமாக தட்டிடாதீங்க, உள்ளே அந்தளவுக்கு கரெக்டாக வெந்து வராது. நடுவில் இருந்து மாவை தட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் கரெக்டாக எல்லா ஓரங்கள்லேயும் சம அளவு மாவு இருக்கும். நீங்கள் ஓரங்களில் ஃபஸ்ட்டு மாவை தட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடுவில் மாவு மொத்தமாக அப்படியே இருக்கும். நான் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு மாவு இருக்கணும். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேண்டாம், டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். பரோட்டா ஃபுல்லாக வெந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 இல்லை 3 பரோட்டா கூட ஒரே டைம்லேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இதை ஒரு வெஜிடபிள் கட்டர் இல்லை பிளேட்டில் போட்டு பரோட்டா தட்டுற போல் தட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்டாதீங்க, கோதுமை பரோட்டான்றதுனால சீக்கிரமாக பிச்சிட்டு வந்துடும். கொஞ்சம் மெல்லமாக இது போல் தட்டிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இது கோதுமையில் பண்ண பரோட்டான்றதுனால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இது கூட பரோட்டா சால்லாம் இல்லை சென்னா மசாலா வச்சு சர்வ் பண்ண ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோட நீங்கள் இந்த பரோட்டாவை சர்வ் பண்ணிடுங்க. இதை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பரோட்டா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். இதே போல் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நீங்களும் இந்த பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பரோட்டாவில் எத்தனை லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இதே போல் பரோட்டா பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.